கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் நம்முடைய வாழ்நாட்களிலே மேலும் ஒரு நாளை நமக்கு ஜீவனோடு தந்து மீண்டுமாக இந்த தினத்தில் கூட சகோதர சகோதரர்களாக நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, திருப்பூர் சபை சார்பாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்னமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு எரிகிற அக்னி சூளை. மறுபடியும் அந்த ஆதார வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். இந்த வருடத்தின் முடிவில் நம்ம இருப்போம் இல்லைங்களா? கடைசி இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கு இல்லைங்களா? இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா உலகத்தார் அநேகர் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை வருது. அது என்ன பண்டிகை? கிறிஸ்மஸ். அதுக்கு நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று வருது, நியூ இயர் இல்லைங்களா? புது வருட பிறப்பு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லா என்னவோ ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரியும் புது வருஷத்துல அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் என்ன பண்ணுவாங்க, நைட்டெல்லாம் போய் அங்கே இருந்துட்டு அவங்க ஒரு வாக்கு தத்தாட்டை கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு வருவாங்க இல்லைங்களா? எல்லாருமே வாங்கியிருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் 2026 வருஷத்தில் அந்த வாக்கு தத்தத்தின் நட்டன்படியே இவங்க வாழ்ந்துடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்டில் ஒரு செட்டப் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நடக்குமா? இப்போ பாஸ்டர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு, இந்த வருஷத்தில் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நடந்திருக்கா? யாருக்கா நடந்திருக்கா? ஆனால் நம்ம சபையில், வேதமானவர் ஐக்கிய சபையில் நாங்கள் என்ன தெரியுமா வாக்கு தத்துவம் கொடுப்போம்? வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். பார்த்தீங்களா? எடுத்தவனே பாருங்க, உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் பயப்படாமலும் இருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, வருஷத்தின் ஆரம்பமே எப்படி இருக்கு? எந்த ஒரு இதுலயும் சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம. ஏன்னா விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்றோம். தொடர்ந்து வாசிங்க. ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்படும், மறு வருஷத்திலே வேற செய்தி கேட்கப்படும். செய்தி தான் மாத்தி மாத்தி கேட்கப்படும். ஆனா என்ன நடக்கும் பாருங்க, தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். தேசத்துல என்னதான் கேட்கும்? கொடுமைதான் உண்டாகும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கும் வரைக்கும் எந்த ஒரு நன்மையும் வராது. நீ எப்பேற்பட்ட கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எல்லாமே சுயநலமான கவர்மெண்ட் தான். மனுஷனுக்கு எந்த நன்மையும் வராது. அதனால்தான் இந்த தேசத்திலே கொடுமை உண்டாகும். இதுதாங்க வாக்கு தத்துவம். இதான் நடக்குது. வருஷம் பாருங்க, என்னென்னவோ நம்ம நினைக்கிறோம், இந்த வருஷமாவது ஒரு நல்ல ஆட்சி வராதா, நல்ல செய்தி வராதா, இவங்களுக்கு போட்டா வராதா, அவங்களுக்கு போட்டா வராதா, இப்படிதான் நினைப்போம். ஆனா எல்லாருமே சுயநலவாதிகள் தான் இல்லைங்களா? நிக்கிறதே 4 பேர் நிற்பாங்க, நல்லவரா பார்த்து ஓட்டு போடுங்கன்னு 4 பேருமே திருடனுங்க தான் இல்லையா? அதனால்தான் நமக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரிங்களா? இதுதான் புது வருஷத்துடைய வாக்கு தத்துவம். ஏன்னா நான் 10 நாள் கழிச்சு 1ஆம் தேதி நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, அதனால அட்வான்ஸா உங்களுக்கு என்ன சொல்றேன், புது வருஷத்து வாக்கு தத்துவம் இதை வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்குள்ள கடந்து போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு எரிகிற அக்னி சூளை.
இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப் சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து தான் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாடம். சரிங்களா? அப்போ இந்த எரிகிற அக்னி சூழல தேவன் என்ன ஒரு பாடம் வச்சிருக்கார். இது இஸ்ரேல் தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதுல தேவன் நமக்கு என்ன ஒரு பாடத்தை வச்சிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? வாசிக்கலாம். எசேக்கியல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது. பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல நம்ம பார்த்திருக்கோம். முதல் நியாயாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா யாருங்க? யோசுவா. பிரதர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால தயவுசெய்து நீங்களே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துடாதீங்க. கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல். சரி, முதல் ராஜா யாரு? கடைசி ராஜா? சூப்பர். பிரதர் வந்து இப்பதான் இங்க வந்திருக்காரு. அவர் வந்து எப்போதுமே சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவார். அந்த அளவுக்கு ஷார்ப் அவர். சரிங்களா? கடைசி ராஜா சிதேக்கியா. இவங்க பாத்தீங்கன்னா தாவீதை தவிர பாத்தீங்கன்னா மற்ற ராஜாக்கள் எல்லாருமே மேக்சிமம் சோரம் போனவங்க தான். தேவனுடைய சித்தத்தின்படி யாருமே சரியா செய்யல. கடைசி ராஜா வரைக்கும் தேவன் பார்த்தாரு. கடைசி ராஜா சிதேக்கியாவை தான் பார்த்து சொல்றாரு, இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வருங்காலத்தில் உன் நாள் வந்தது அப்படின்றாரு. சரிங்களா? அடுத்த வசனம் வாசிங்க. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவே. அதாவது உன்னுடைய ராஜ்யபாரத்தெல்லாம் கழட்டி போட்டுரு. இனிமே உனக்கு என்னது ராஜ்யபாரமே கிடையாது. அது வந்து இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவே. ஏன்னா அவர் காலத்துல எல்லாம் பாபிலோனுக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணாரு. ரொம்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாகவும் ரொம்ப துரோகம் பண்ணாரு. அதனால எசேக்கியேல் மூலமா அவருக்கு என்ன பண்ணா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது. இந்த டைம்ல தான் எசேக்கியேல் என்ன பண்றாரு? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. 21, 27. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரன் ஆனவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உரிமைக்காரர் வருமட்டும். இனிமே ராஜ்யபாரமே இஸ்ரேலுக்கு கிடையாது, ராஜாவே கிடையாது. உரிமைக்காரர் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வர வரைக்கும் இனிமே உங்களுக்கு ராஜ்யபாரமே கிடையாது. அதை கவிழ்ப்பேன் 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 3 முறை சொல்றாரு. ஏன் 3 முறை சொல்றாருன்னா, இஸ்ரேல் தேசத்தை வந்து நேபுகாத் நேச்சார் 3 முறை வந்து என்ன பண்ணுவார்? படையெடுப்பார். 3 முறை வந்து படையெடுத்து அந்த நாடையே என்ன பண்ணுவார்? எல்லாரையுமே சிறைப்பட்டு கொண்டு போயிடுவார் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இதுல எரேமியா பாருங்க, 52ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. முற்றுகை போடப்படுது. சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் நகரம் என்ன பண்ணப்படுது? முற்றுகை போடப்படுது. 6ஆம் வசனம் வாசிங்க. 52:6. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. முற்றுகை போடப்பட்டாலே அங்க என்ன ஆயிடும்? பஞ்சம் ஆயிடும், ஆகாரம் எல்லாம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஆகாரம் இல்லாமல் போயிட்டு 52:28 வாசிங்க. நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவென்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல என்ன பண்றாரு? 7ஆம் வருஷத்திலே 3023 யூதர்களை என்ன பண்றாரு? சிறைப்படுத்தி கொண்டு போயிடுறாரு. 29. நேபுகாத் நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமில் இருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். 832 பேர் 2வது அட்டாக்ல கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் 3ஆம் அட்டாக் பாருங்க. நேபுகாத் நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில் காவல் சேனாதிபதியாகிய நெபுசாராதான் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம். மொத்தம் 4600 பேர் சிறைப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, இந்த 4600 பேரும் பாத்தீங்கன்னா நல்ல பிரில்லியண்டா உள்ளவங்க, முக்கியமானவங்கள எல்லாம் என்ன போயிடுறான். அதாவது அழகா உள்ளவங்க, நல்ல வாலிபர்க, திறமைசாலிக,
இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, நேபுகாத் நேச்சார் வந்து கொண்டு போயிடுறாரு. ஏன் அந்த மாதிரி ஆளை அவர் செலக்ட் பண்றாருன்னா, நேபுகாத் நேச்சார் பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்களையும் காட்டியும் ரொம்ப அறிவில் திறமையில ரொம்ப புத்தி கூர்மை உள்ள ஒரு ராஜா. அவருடைய கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்லயே உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட். சரிங்களா? அவர் தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் அவர் தான் செட் பண்ணுது. இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ மந்திரிகள், இவ்வளோ மந்திரிகளுக்கு கீழே இவ்வளோ பேர், அவங்களுக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? ஒரு அதிகாரிகளாக என்ன பண்ணுவார்னா, சிறைப்படுத்தி கொண்டு வந்தா கூட நல்ல திறமை உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்னா, நல்லா பயன்படுத்திக் கொள்வாங்க. மற்ற ராஜால என்ன பண்ணுவாங்க, அங்கேயே கொண்டு போட்டு இவங்களெல்லாம் அழிச்சிட்டு தான் வந்துடுவாங்க, பொருளை மாத்திரம் எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆனா நேபுகாத் நேச்சர் அப்படி இல்லை. தன்னுடைய கவர்மெண்ட்டை டெவலப் பண்றதுக்காக வேண்டி திறமை உள்ள வாலிபர்கள் எல்லாம் அவர் யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ராஜா அவரு. சரிங்களா? மொத்தம் 4600 பேரை கொண்டு போயிடுறாரு. கொண்டு போனதுல தான் இதுல தான் பாத்தீங்கன்னா தானியேலும் அவர் 3 நண்பர்கள், அப்புறம் எசேக்கியா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா சிறைப்பட்டு கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது எசேக்கியேல் மூலமா. இப்போ எரேமியா வந்து பாபிலோனுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க. எரேமியா 50:1. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை கொண்டு பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்துக்கும் விரோதமாக உரைத்த வசனம். பார்த்தீங்களா? எரேமியாவை கொண்டு தேவன் என்ன பண்றாருன்னா பாபிலோனுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதுலயே 52 வாசிங்க. பாபிலோன் பிடிபட்டது, பேல் வெட்கப்பட்டது, மொராதாக் நொறுங்குண்டது, அதனுடைய சிலைகள் லட்சை அடைந்தது, அதனுடைய விக்கிரகங்கள் நொறுங்கி போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அன்னைக்கு எரேமியா பாபிலோனுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொன்னார். அன்னைக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் நொறுங்குண்டு போயின என்று ஜாதிகளுக்குள்ளே அறிவித்து பிரசித்தம் பண்ணுங்கள். இதை மறைக்காமல் கொடியேற்றி விளம்பரம் பண்ணுங்கள். அதாவது அங்க நடந்த விஷயத்த கொடியேற்றி என்ன பண்ண சொல்றாரு, பிரசித்தம் பண்ண சொல்றாரு. இது யார சொல்ல சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல இல்ல நம்மள வந்து சொல்ல சொல்றாரு. அது என்ன நம்ம கடைசியில பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாம். எரிகிற அக்னி சூளை. எரிகிற அக்னி சூளை அதுல உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க தான். இல்லை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்கு. சரிங்களா? அதுல நமக்கு என்ன ஒரு பாடம் என்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு தெரியாம இருக்கும். அது வந்து நம்ம கடைசியில பார்க்கலாம். வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். பாத்தீங்களா? அந்த யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல வந்து நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு, யூதா தேசத்தை வந்து என்ன பண்றாருன்னா முற்றுகை போடுறார் அப்படின்னு பாக்குறோம். எருசலேமை வந்து முற்றுகை போடுறார். 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். பாத்தீங்களா? இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தில் உள்ள துரைமார்கள் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனை சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை என்ன பண்ண சொல்றாரு, கொண்டு வர சொல்றாரு. ஏன்னா டேலண்டான பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா அவர் நல்லா யூஸ் பண்ணுவார். அப்படி போனவங்க தான் இந்த 4 பேர். அதே 1:6 வாசிங்க. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். இந்த டேலண்டான இதுல வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகள் இந்த 4 பேர். இவங்களை வந்து கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வந்தவங்கள இவங்க 4 பேர் இருக்காங்க. அதிலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். கொண்டு வந்தவனே அங்க வந்து என்ன பண்றாருன்னா அவங்க தேவர்கள் பேரு, பாபிலோனுடைய தேவர்கள் பேரை என்ன பண்றாங்கன்னா
இந்த 4 பேருக்கு என்ன பண்றாருன்னா மாத்தி வைக்கிறார், பேரை மாத்தி வைக்கிறார். ஏன்னா பழைய பேருக்குல இவங்களுடைய பாபிலோனுடைய தேவர்களுடைய பேரை வந்து மாத்தி வைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதிலே 17ஆம் வசனம் வாசிங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ம். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க இந்த அறிவுள்ளவனாக்கினார். 3 பேருக்கும் தானியேலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த 3 பேருக்கு வாலிபருக்கு சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியலும் சாமர்த்தியத்தை கொடுத்திருக்கார். ஆனா தானியேலுக்கு பாத்தீங்கன்னா இவங்களை காட்டிலும் அதிகமாக என்ன பண்ணியிருக்காரு, தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிவத்தக்கதாக நிறைய விஷயங்களை அவரு தானியேலுக்கு கொடுத்தார். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்திருக்கும் போதுதான் நம்ம பார்த்திருக்கோம் 5ஆம் உலக பேரரசு என்ற ஒரு பாடம் பார்த்தோமா? எல்லாம் பார்த்தீங்களா? அதுல வந்து அந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மிகப்பெரிய கனவு காணுவாரு. அது ஒரு சிலை இல்லைங்களா? பொன்னான அந்த தலை நீரே அந்த அந்த விளக்கம்லாம் இருக்கும். அதை நீங்க வந்து 2ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த தரிசனத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா தூக்கம் கலைஞ்சு போயிடுது. என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு சொப்பனம். அப்புறம் வந்து என்ன பண்றாரு, ஊர்ல உள்ள எல்லாரையும் ஜோசியரை குறி சொல்றவங்க எல்லாரையும் கூப்பிடு இந்த தரிசனத்தை சொல்ல சொல்றாரு. தரிசனம் என்னன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. நீங்க வந்து நான் கண்ட தரிசனத்தை நீங்க சொல்லணும். இது என்ன இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு யாராலையுமே அதை சொல்ல முடியல. சொல்ல முடியாத போது தான் தானியேல் வந்து தான் என்ன பண்றாரு, அந்த தரிசனத்தை நேப்காத் நேச்சாருக்கு சொல்றார் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிக்கலாம். 2:27. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ம், ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ம். ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. யாராலையுமே சொல்ல முடியல. ஏன்னா இவர் நம்ம கனவுல நடந்த தரிசனத்தை யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் அவங்களால ஒத்தரால சொல்ல முடியல. அதுவும் என்ன சொல்ல, நீங்க வந்து டைம் எல்லாம் வந்து கடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவேன், கொன்னே போட்டுருவேன் அப்படின்றார். அதனால தரிசனத்தை நீங்க எனக்கு சொல்லியே ஆகணுன்ற போது எல்லாம் இது பண்றாங்க. அப்புறம் தான் தானியேலுக்கு அந்த மெசேஜ் போது அவர் வந்து இந்த தரிசனத்தை சொல்லுவார். அது எப்படி சொல்லுவார்னு பாருங்க, வாசிங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் ம், கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ம். ராஜாவாகிய நேபுகாத் பாத்தீங்களா? நேச்சாருக்கு மறைபொருளா இருக்கிற ரகசியத்தை கடைசி நாள்ல நடக்கக்கூடியத உங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு தேவன் தெரிவித்தார். வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு தானியேல் சொல்றார். அப்படி சொல்லும்போது இந்த ராஜாக்கு எப்படி இருக்கும்? அப்போ கடைசி நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு தான் வெளிப்படுத்தியிருக்காரா அப்படின்னு ஒரு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெருமை வந்தது. யாருக்கு? நேபுகாத் நேச்சார். வாசிங்க தொடர்ந்து. உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ஆ, என்னன்னு சொல்றாரு? வாசிங்க 29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் ம், உமக்குள் எழும்பிற்று. ம். அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். பாத்தீங்களா? மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கு போன்றதையும் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவா அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன சம்பவிக்க போகுது, கடைசி நாள்ல என்ன நடக்க போகுது, எல்லா விஷயம் தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்றேன். ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார். என்ன ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இவங்களுக்கு தானே சொன்னாரு. ஆனா இவங்க எப்படி இருக்காங்க? இவங்களுடைய நிலைமை நேபுகாத் நேச்சாருக்கு எல்லாரும் அடிமைகளா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனா கனவு வந்து வெளிப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார். உடனே இவர் என்ன நினைச்சிட்டாரு, எல்லாமே தேவன் எனக்கு தான் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ இந்த இந்த ஜனங்களும் என்கிட்ட தான் அடிமையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு என்ன ஆயிடுதுன்னா எல்லாத்துக்கும் மேல தேவன் நம்ம தான், அப்படி நம்மளதான் தேவன் வந்து ரொம்ப உயர்வான ஒரு இதுல வச்சிருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அந்த சிலை பார்த்தார் இல்லைங்களா கனவுல, அதுக்கு தானியேல் எல்லா அர்த்தத்தையும் சொன்னார். அந்த பொன்னான தலை நீரே அப்படின்னு உடனே அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா நம்ம தான் கோல்டன்
கிங்கு போல இருக்க நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அதே மாதிரி ஒரு சிலையை செஞ்சு, இவர் தான் தேவன், இந்த சிலை தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அதே மாதிரி சிலையை செஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு போய் வைக்கிறாருன்னு பார்க்கிறோம். வாசிங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ம் 60 முழ உயரமும் ம் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து ம் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பாத்தீங்களா, 60 முழம் உயரம் உள்ள ஒரு சிலை. ஒரு முழம் என்னாவே பாத்தீங்கன்னா நம்ம கைக்கே இவ்வளவுதான். நேபுகாத்நேச்சார் கை இன்னும் கூட கொஞ்சம் பெருசா இருக்கலாம் இல்லைங்களா? கிட்ட கிட்ட ஒரு முழம்ன்றது 2 அடி கூட வரலாம். அப்போ 60 முழம்னா எவ்வளவு ஆகுதுங்க? 120 அடி. 160 அடி சிலைனா எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம இந்த பில்டிங் எவ்வளவு, ஒரு 15 அடி இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும் ஹைட்டு. அப்ப 160 அடி சிலைனா எவ்வளவு பெருசு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 6-7 மடங்கு பில்டிங் இருக்கு இல்லையா? அவ்வளோ பெரிய சிலை செஞ்சு, இந்த சிலை தான் நம்ம கனவுல வந்தது. ஏன்னா பின்னாடி நடக்க போற எல்லா விஷயங்களையும் தேவன் நமக்கு தான் வெளிப்படுத்திருக்கார் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அந்த தூரா என்ற சமபூமியில கொண்டு போய் இந்த சிலையை கொண்டு போய் நிறுத்துறாரு. எவ்வளவு பெரிய சிலை பாருங்க. இந்த மாதிரி ஒரு சிலையை கொண்டு போய் நிறுத்திட்டு, நிறுத்தது மாத்திரமல்ல, போய் இதுதான் தேவன், இவருடைய கனவுல வந்த தேவன் இதுதான் நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கட்டளை கொடுக்கிறாரு பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி இந்த அழைத்தார். சிலையை வச்சுட்டு எல்லாரையும் என்ன பண்றாருன்னா, இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே, இவர் பிடித்த நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அங்கங்க பிடிச்சிட்டு அந்த கவர்மெண்ட் அங்கேயே ஒரு டேலண்டான ஆளுங்களை வச்சுட்டு என்ன பண்ணிடுவாருன்னா வந்துடுவார். அந்த மாதிரி அப்போ அவர் கண்ட்ரோல்ல தான் அந்த நாடுகள் எல்லாம் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்கிறார். எல்லாருமே என்ன பண்ணணும், இந்த பிரதிஷ்டைக்கு கண்டிப்பா வரணும். அப்போ ஒரு மிகப்பெரிய ராஜா கூப்பிட்டா போவாங்கல்ல, எல்லாரும் போய்தான் ஆகணும், யாருமே போகாம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, ஐயோ ராஜா கூப்பிட்டுருக்கார் அப்படின்ட்டு, என்ன எதுன்னு தெரியல, எதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, ராஜா கூப்பிட்டாருன்றதுக்காக அந்த தூரா என்ற ஒரு இடத்துல சிலையை வச்சார் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து எல்லாரையும் நிக்க சொல்றாரு. நிக்க சொல்லிட்டு என்னாவது பாருங்க, 3ஆம் வசனம். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். பாத்தீங்களா, எல்லாருமே அந்த சிலைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, ஆஜராயிருக்காங்க. சரிங்களா? ஆஜரான உடனே இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, முக்கியமான விஷயமே நடக்குது. எல்லாம் ராஜா கூப்பிட்டாரு, ஏதோ சாப்பாடுலாம் போடுவார் போலக்குது, சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷமா வந்திருக்காங்க. உடனே என்ன நடக்கு பாருங்க, 4ஆம் வசனம். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது கொடுப்பார் இல்லைங்களா கட்டியக்காரர். அவர் என்ன சொல்றாரு, சத்தமாய் சகல ஜனங்களே ஜாதிகளும் பாஷைக்காரர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு 5ஆம் வசனம் வாசிங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இப்ப எப்படி இருக்கும், எல்லாரும் அதாவது அந்த கீத வாசியம், அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், அந்த பொற்சிலை முன்னாடி பணிந்து கீழே விழுந்து என்ன பண்ணணும், அதை வணங்கணும். ஏன் வணங்க சொல்றாரு, நேபுகாத்நேச்சாருக்கு கனவுல வந்தது இந்த சிலை தான். இதுதான் ஒரு உண்மையான தேவன். ஏன்னா பின்னாடி நடக்க போற விஷயத்தெல்லாம்
இந்த சிலை மூலியமா அவருக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்னு உடனே இவருக்கு வந்து இதுதான் உண்மையான தேவன் அப்படின்ட்டு அவர் மைண்ட் செட்டப்ல வந்துச்சு. சொல்லிட்டு நீங்க எல்லாருமே பணிஞ்சிக்கணும் அப்படின்றாரு. அப்போ வந்தவங்களை என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு சலசலப்பு சத்தம் என்ன வர சொல்லிட்டு ஒரு சிலையை போய் வணங்க சொல்றாரு. ஒரே கச கச கசன்னு சவுண்டு வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ இங்க கூட மீட்டிங்க்கு வந்திருக்கோம், திடீர்னு ஒரு சிலையை வச்சுட்டு நீங்க எல்லாம் இதை தொட்டு கும்பிடுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி எரிஞ்சு விழுவீங்க? அந்த மாதிரி தான் அந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது. வாசிங்க. அப்படி ஏதாவது நீங்க செய்யலனா என்ன நடக்கும்னு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவான் என்றான். சிலை வச்சிருக்காரு, சிலை ஓகே, சிலை வச்சிருக்காரு ஓகே. அதுக்கு பின்னாடியே கொஞ்சம் தூரத்துல என்ன பண்ணிருக்காருன்னா பெரிய அக்னி சூளை ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா வரவங்களை பத்தி தெரியும். சில பேரு வணங்குவாங்க, உயிருக்கு பயந்தவங்கள என்ன பண்ணுவாங்க, நாங்க 10 முறை கூட வணங்குறோம் அப்படின்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வைராகியம் உள்ளவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பின்னாடி பாருங்க அக்னி சூளை ரெடியா இருக்கு. யாராவது அதை வணங்கலனா அந்த நேரமே என்ன பண்ணுவீங்க, எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். சிலையை பார்க்கறாங்க, அக்னி சூளையை பார்க்கறாங்க. சிலை பிரம்மாண்டமா தான் இருக்கு, அக்னி சூளை அங்க கன கன கனன்னு எரிஞ்சிட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேசாம எதுக்கு வம்பு, வந்ததுக்கு ஒரு சலாம் போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பாருங்க அக்னி சூளை எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே வாசிங்க அடுத்த வசனம் 3:8. அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி. பாத்தீங்களா, சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த 4 வாலிபர்களை கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா, தானியேல் நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் கொண்டு வந்து இவங்க திறமைசாலி என்றதால அவர் முக்கியமான போஸ்டிங்ல எல்லாம் அவங்களை கொண்டு போய் வச்சிட்டார். யாரு, நேபுகாத்நேச்சார். ஒரு முக்கியமான போஸ்டிங், நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்போம், நமக்கு மேல ஒரு அதிகாரியை கொண்டு வந்து புதுசா வச்சா நமக்கு எப்படி இருக்கும், பொறாம வரும்ல. என்னடா நம்ம இவ்வளவு நாளா வேலை பார்க்கிறோம், புதுசா கொண்டு வந்து இவங்களை வச்சிருக்காங்களே, பொறாம வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, எப்படா நேரம் கிடைக்கும் இவங்களை என்ன பண்ணலாம், கவுத்தலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எல்லாரையும் அந்த கீத வாக்கியம் எல்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து சிலையை வணங்குறாங்க. ஆனா இந்த 3 பேர் மாத்திரம் வணங்கல. அந்த சமயத்திலே கல்தேயர் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாட்டினார்கள். யாருன்னா அந்த 3 பேர் மேல என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க. என்னன்னு சாட்டுறாங்க பாருங்க, வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீ என்றும் வாழ்கனவனே அவர் பாதி விழுந்துருவார் இல்லைங்களா? இப்படி வந்து ஒரு ஆரம்பமே எப்படி இருக்கு, அமக்கலமா இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க 3:12. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. அந்த 3 பேர் இருக்காங்களே, நீங்க தானே நியமிச்சீங்க. அந்த 3 பேர் இருக்காங்களே, அவங்கள பத்தி என்ன சொல்றேன்னு கேளுங்க. அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க நியமிச்ச மனுஷங்க, நீங்க தான் ரொம்ப திறமை உள்ளவங்க, அழகு உள்ளவங்க, அவங்கள கொண்டு வந்து வச்சீங்களே, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நீங்க சொன்ன பேச்சுக்கு கீழ்ப்படியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுதான் உங்க தேவன் சொல்லி வச்சீங்க, ஆனா அந்த சிலையை அவங்க என்ன பண்ணல, கொஞ்சம் கூட மதிக்கல அப்படின்ட்டு நல்லா வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டுறாங்க. சரிங்களா? வாசிங்க 14ஆம் வசனம். நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாப்பா, நீ வந்து அந்த சிலையை வணங்கலையா அப்படின்னு கேட்கிறாரு.
கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இப்போதும் எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது ம், தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. ம், பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் ம், அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். ம். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். தயவு செய்து இந்த மாதிரி வாசிக்கும் போது தயவு செய்து பணிஞ்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அந்த அக்னி சுழியில போடப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த 3 பேர் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அதுதான் இந்த பாடமே. ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில தான் இந்த பாடம் இருக்கு. சரிங்களா? 3:16 வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. பாத்தீங்களா? இவங்களே அடிமையா கூட்டு வந்த ஆளுங்க. நேபுகாத் நேச்சார் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளோ மாகாணங்களை பிடிச்சு வச்சிருக்காரு. உனக்கு உத்தரவு சொல்றதுக்கு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்றாங்க. எவ்வளோ ஒரு கான்பிடென்ட், பிதாவாகிய தேவன் மேல எவ்வளோ ஒரு வைராகியம் இல்லைங்களா? எவ்வளோ மிகப்பெரிய விசுவாசம் இருந்தா இந்த மாதிரி பதில ராஜாக்கு எதிர்க்க சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன பண்ணிடுவோம்? உடனே நடுங்கி போயிடுவோம். பேசுறதுக்கே முடியாது. சரிங்களா? வாசிங்க அடுத்த வசனம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பாத்தீங்களா? இதுதாங்க விசுவாசம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நாங்கள் ஆதரிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாத்தீங்களா? எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி. ஏன்னா இவங்க 3 பேருக்கு தெரியும், நேபுகாத் நேச்சார் பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அவர் குப்பை. இவங்க 3 பேருக்கு தெரியும். ஆனா நேபுகாத் நேச்சாருக்கு எப்படி தெரியுது? தேவன் நம்மள மாத்திரம்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ராஜாவா வச்சிருக்கார் அப்படின்னு இவருடைய நினைப்பு. சரிங்களா? சொல்லிட்டு தப்பி வச்சாலும் பரவாயில்ல, தப்பி வைக்காம போனாலும் சரி, நாங்க என்ன பண்ண மாட்டோம்? அந்த சிலையை வணங்க மாட்டோம். எவ்வளவு பெரிய கான்பிடென்ட் பாருங்க. வாசிங்க 3:18. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். பாத்தீங்களா? தப்பி வச்சாலும் சரி, தப்பி வைக்க போனாலும் சரி, நாங்க அந்த சிலையை மாத்திரம் என்ன பண்ண மாட்டோம்? பணிந்து கொள்ளவில்லை. ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றார். நம்மளுடைய விசுவாசத்துக்கும் அந்த விசுவாசத்துக்கும் பாருங்க எப்படி இருக்கு. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அந்த மாதிரி இருக்கு. நம்ம பாருங்க எவ்வளவு தயங்குறோம் பாருங்க, எவ்வளவு சத்தியங்கள் கேட்டுட்டோம் இல்லைங்களா? தேவனுடைய அன்பு, அவருடைய திட்டம், அவருடைய அரவணைப்பு, தேவனுடைய திட்டத்தில் நமக்கு என்ன பங்கு, எல்லாமே நம்ம கேட்டுட்டோம். ஆனா நமக்கு இன்னும் பாருங்க விசுவாச குறைச்சல் இருக்கா இல்லையா? போனா நடக்குமோ நடக்காதோ, நம்மளை தேவன் வழி நடத்துவாரோ வழி நடத்த மாட்டாரோ, ஒரு சந்தேகத்திலே இருக்கும் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதாமிலிருந்து சரி இன்னி வரைக்கும் சரி எதுல தெரியுங்களா டெஸ்ட்? விசுவாசத்தில் தான் டெஸ்ட். புரியுதுங்களா? விசுவாசத்துல தான் நமக்கு பரீட்சை. நாம வச்சிருக்கிற வைராகியம் தேவன் மேல இருக்கா இல்லையா என்ற ஒரு விஷயத்துல தான் பரீட்சை. வேற எதுலையும் வைக்க மாட்டார். பொல்லாங்கனால் தேவன் சோதிக்க மாட்டார். அவர் பலத்துலதான் சோதிப்பார். சாத்தான் தான் என்ன பண்ணுவானா? பலவீனத்துல சோதிப்பான். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, தேவனோடு சத்தியங்களை கேட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா, கண்டிப்பா தேவனுடைய அனுமதி இல்லாம அது நமக்கு நடக்காது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று அனுமதிச்சிருக்காரு, அதுல நம்ம பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்றது? அமைதியா இருந்துட்டே போதும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது அப்படியே பனி போல போயிடும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? 19ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. ம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் ம். அவனுடைய முகம் வேறுபட்டது. ஆ, சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் ம். 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. பாத்தீங்களா, நேபுகாத் நேச்சாருக்கு பயங்கர கோபம் வந்துருது. நான் வணங்க மாட்டோம்னு உடனே, என்னடா நம்ம கனவுல சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார், பின்னாடி நடக்க போறிய மறைப்பொருள்கள் எல்லாம் தானியேல் நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 3 பேர் அடிமையே வந்தவங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு கோபம் வந்து, ஏற்கனவே சூளை எரிஞ்சிட்டு இருக்கு, அதை இன்னும் என்ன பண்ண என்ன சொல்றாருன்னா 7 மடங்கு அந்த இன்க்ரீஸ் பண்ண சொல்றாரு ஹீட்டை. அந்த அளவுக்கு ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாரு. அதுலயே தானியேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை ம், எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ம். தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டார். இருக்கிறதுலயே அவங்க ராணுவத்திலேயே பலசாலி, ராணுவத்திலேயே சாதாரண ஆள் இருப்பாங்க, அதுலயே பலசாலி இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டு வந்து இந்த 3 பேரை கைய கால கட்டி என்ன பண்ணுங்க, கொண்டு போய் அக்னி சூளையில போடுங்க அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நோஞ்சானா இருக்கிறவங்க கொண்டு போனா கூட என்ன பண்ணுவான், அந்த ஹீட்டுக்கு இவனால பயப்படுவான். அதனால உள்ளதுலயே பலசாலியை கொண்டு போய் என்ன பண்ண சொல்றாருன்னா அங்க போட சொல்றாரு. வாசிங்க 21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளை நடுவிலே இந்த 3 போடப்பட்டார்கள். பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராணுவத்தின் பலசாலிகள் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அக்னி சூளையில போட்டாங்க. போட்டவனே என்ன நடக்கு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடினாலும் ம், சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் ம். அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. போட்டவங்க ஒன்றும் ஆகல, தூக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா பலசாலிங்க, இவங்க என்ன ஆயிட்டாங்க, இறந்தே போயிட்டாங்க. மேல இருக்காங்க இவங்க, ஆனா உள்ள போட்டவங்களுக்கு ஒன்றும் ஆகல. மேல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஹீட்டு தாங்க முடியாம என்ன ஆயிடுச்சு, 7 மடங்கு டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு. தாங்க முடியாம அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா இவங்க 3 பேருக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் ம். கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளை நடுவிலே விழுந்தார்கள். பாத்தீங்களா, இவங்க 3 பேர் அந்த எரிகிற அக்னி சூளை நடுவுல விழுந்தாங்க. எப்படி இருக்கும், நம்மலாம் பாருங்க, ஒரு ஹீட்டுக்கு பக்கத்துல நின்னாவே அப்படியே அனல் அடிக்கும் போதே என்ன பண்றோம், அப்படியே இதுவாய்க்கிறோம். அவர் ஒரு எரிகிற அக்னி சூளை நடுவுல இந்த 3 பேரை போடுறாங்கன்னும் போது எவ்வளவு அனலா இருக்கும். அது 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு இல்ல, 7 மடங்கு ஹீட்டு. சரிங்களா, 24 வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து ம், தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, ம், 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். ம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் இவர் ராஜாவே. போட்டவனே 3 பேர் விழுந்துடுறாங்க. விழுந்தவனே அந்த இடத்த பாக்குறாரு நேபுகாத் நேச்சார். நம்ம 3 பேரை தானேப்பா போட்டோம், 3 பேர் தானே கட்டி போட்டோம். இவர் எஞ்சி நின்று பாக்குறாரு. உடனே அந்த பக்கத்துல இருக்கவங்கலாம், ஆமாங்க 3 பேர் தானே, அவங்க 3 பேர் தானே சிலையை வணங்கல, 3 பேரை தானே போட்டோம் அப்படின்னும் போது இவர் பிரமிச்சு பாக்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ம், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. ம். 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். பாத்தீங்களா, 4 பேர் இருக்காங்களாம் அக்னி நடுவுல. ஆனா 4வது ஆள் வந்து எப்படி இருக்காருன்னா தேவ சாயலுக்கு தேவபுத்திரன் ஒத்து இருக்கார் அப்படின்னு தேவ- சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு அக்னி சூளை மத்தியில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க 3 பேர் கூட இருக்கிறதாக அவர் பார்க்கிறார். சரிங்களா, உலாவரதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு பார்க்கிறாரு. வாசிங்க தானியேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து ம், அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் ம், அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் ம். அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் ம். அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பாத்தீங்களா, தேசாதிபதிகள் அதிகாரிகளும் தலைவர்களும் ராஜா மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய
சரீரங்கள் மேல் எப்படி இருக்கான், அந்த அக்னி வாசம் கூட தலைமுடியிலேருந்து எதுவுமே கருகலையாம். சால்வை கருகலை, துணி கருகலை, எதுவுமே ஆகல. அப்படியே சேஃபா இருக்காங்க. எப்படி இருக்கும்? இப்படி ஒரு மிராக்கல் நடக்குமா? நடந்திருக்கு. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் அவங்க 3 பேரு கான்பிடண்டா சொன்னாங்க, அவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம போனாலும் சரி, நாங்க என்ன பண்ண மாட்டோம், அந்த சிலையை வணங்க மாட்டோம். இப்போ நேபுகாத்நேச்சார் கண்ட சிலையுடைய எண்ணங்களும் இவங்க 3 பேர் கண்ணுக்கு முன்னாடி வேவாத இருந்ததுக்கும் அவருக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே கனவு கண்டதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, மறந்து போயிருப்பார். சே, இவங்க சொன்னதான் உண்மை போல இருக்கு, அப்போ நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம், தவறான டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்பார் இல்லைங்களா? வாசிங்க 3:28. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசனை என்ன பண்ணாரு, விடுவித்தார் இல்லைங்களா? தமது தூதனை அனுப்பி தமது தாசனை விடுவித்தார். அப்ப அவர் நினைச்சிருப்பாரு, நம்ம நினைச்ச கடவுள் தான் தவறு, இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை யாராவது இனிமே இவர் ஆமனா இவரு இந்த மாதிரி ஒரு முதல்ல என்ன தானியேல் சொன்ன உடனே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அவசரப்பட்டு, இனிமே இவங்க 3 பேருக்கு விரோதமா, இவர்கள் தேவனுக்கு விரோதமா ஏதாவது யாராவது சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். பாத்தீங்களா? யாராவது இந்த அவங்களுக்கு கீழே இருந்தாங்க பாருங்க அதிகாரிகள், அவங்க தானே இவங்களுக்கு விரோதமா சொன்னாங்க. இனிமே இந்த மாதிரி விரோதமா யாராவது சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, துண்டிக்கப்படுவீங்க, வெட்டி போட்டுருவேன் அப்படின்ற. இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பாத்தீங்களா? இந்த மாதிரி ரட்சிக்கிற தேவன் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, இவர மாதிரி ஒருவரும் இல்லை அப்படின்ட்டு டிசைட் பண்றாரு. அதிலே 3:30 வாசிங்க. பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இன்னும் முதல்ல இருந்ததை காட்டிலும் இன்னும் என்ன பண்றாருன்னா பிரம்மாண்டமா அவங்கள 3 பேர் என்ன பண்றாரு, உயர்த்துறார் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? இததான் ஏசாயால கூட படிக்கிறோம். 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பாத்தீங்களா? பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன். நீ யாரு? என்னுடையவன். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ யாருன்னா நீ என்னுடையவன் சொல்லிட்டு வாசிங்க 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீரை கடக்கும் போது எங்க தண்ணீரை கண்டாங்க? அந்த கடல்ல வந்தாங்க பாருங்க, செங்கடலை கலந்து வந்தாங்க பாருங்க. கடந்து வரும்போதும் கூடயே இருந்தார். 2 அப்படியே மதில் சவுர் மாதிரி கூட இருந்தார். 24 லட்சம் ஜனங்க வெளியே வர வரைக்கும் கூடயே இருந்தார். அப்புறம் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருள். ஆறுகளை எங்க கடந்தாங்க? யோர்தானை கடந்தாங்க பாத்தீங்களா? கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப என்னாச்சு, அந்த யோர்தான் நதி பயங்கர ஃபோர்ஸா வரும், காலை வச்சாவே இழுத்துட்டு போயிடும். ஆனா அந்த தண்ணி என்ன பண்ணாரு, நிக்க வச்சாரு அந்த இடத்துல. ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோட இருந்தேன். நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். பாத்தீங்களா? இப்போ அக்னியில தூக்கி போட்டாங்க இல்லையா, அக்னியில போட்டா கூட உங்களை என்ன பண்ண முடியாது, வேகாது இருப்பீங்க அப்படின்ட்டு. உன் பேரில் அக்னி ஜுவாலை உன் பேரை பற்றாது அப்படின்னு சொல்ற.
ஏற்கனவே இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஆபிரகாம் அவர் தேவனுக்காக தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்தினால சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா? அவர் ஒரு வாட்டி வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்ணுவாரு? அதை காப்பாற்றுவார். வழியில விட்டுருவாரா? அக்னியில தூக்கி போட்டா காப்பாத்தாம விட்டுருவாரா? அந்த மாதிரி அவரு காப்பாத்துறாரு. சரிங்களா? அதான் எபிரேயர்ல கூட படிக்கிறோம், 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அக்னியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல எழுதுறாரு. சரிங்களா? இருந்தா எல்லாம் எழுதுறாரு, எல்லாம் பண்ணாங்க. அக்னியின் உத்தரத்தை அவித்தார்கள், விசுவாசத்துல எல்லாம் பெரியவளானாங்க, எல்லாம் செஞ்சாங்க, கொண்டாங்க, ஓகே. ஆனாலும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றார்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். எல்லாம் பண்ணாங்க, ஓகே. ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணாங்க? அடையவில்லை. ஏன் அடையல? நமக்காக சொல்றமே, என்ன தைரியத்துல சொல்றீங்க? நம்ம எல்லாமல் பூர்ணராவார். இப்போ ஒரு அக்னி சூழல தூக்கி போய் போட்டாங்க, அவங்க தேவன் மேல பற்றுதலா இருந்ததால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நம்மளெல்லாம் இன்னும் எதுலையுமே போடலையே. போடுறதுக்கு முன்னாடியே நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணிட்டோம்? விட்டுடுறோமே. அதான் சொல்றேன், அவங்க விசுவாசத்துக்கும் நம்ம விசுவாசத்துக்கும் எங்க இருக்கு? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. இருந்தாலும் அவங்களை காட்டிலும் தேவன் நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கார். காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க எல்லாம் கண்டும் விசுவாசிக்கல. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது எல்லாமே நம்ம அந்த பைபிள்ல உள்ள வார்த்தைகளை நம்பி அவரை ஃபாலோ பண்றோம். வேற எதுவுமே மிராக்கலே இல்லைங்க, நடக்கல. அவர் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடந்தது, நமக்கு எதுவுமே நடக்கல. புரியுதுங்களா? அப்ப அந்த விசுவாசம் எதுவுமே பார்க்காம வைக்கிறோம் பாருங்க, விசுவாசம். அதனாலதான் அவங்களெல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா பெண்டிங் வச்சிருக்காரு. விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றாருங்க பாருங்க, எபிரேயர்ல படிக்கிறோம் இல்லையா? அவங்கள எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்காக ஹோல்டு பண்ணி வச்சிருக்காருன்னா, தேவன் அவங்களை காட்டிலும் நம்ம மேல எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கார். அந்த நம்பிக்கைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரவானா இருக்கணுமா இல்லையா? ஏன் நம்ம தயங்குறோம்? அப்போ பைபிள் மேல நம்பிக்கை இல்லையா? தேவன் மேல நம்பிக்கை இல்லையா? தயங்கவே கூடாது. இன்றையே ரட்சணை நாள். தேவன் இன்னைக்கு அழைச்சாருன்னா இன்னைக்கே போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும். இதை விட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, நியூ இயர் கொண்டாடுறது, இதெல்லாம் நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாது. சரிங்களா? விசுவாசம் மாத்திரம்தான். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சரிங்களா? வாசிங்க எபிரேயர் 11:40. அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். நம்ம இல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷதான நன்மை ஒன்று தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? முன்பதாக நியமித்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்கள், பரலோக வாய்ப்பு, ராஜாக்களும் ஆசாரிகளா நம்மள வச்சிருக்காரு. ஒட்டுமொத்த உலக ஜனங்களை ஆளக்கூடிய வாய்ப்பு தேவன் நமக்கு தான் கொடுத்திருக்காரு. நம்மளுடைய கேரக்டரை வச்சுதான் உலக ஜனங்களுக்கே ஒரு பாடமா சொல்லி தரப்போறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்? இப்போ அவங்க 3 நண்பர்கள், தானியேலுடைய 3 நண்பர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்மளை குறித்து பார்க்குற மாதிரி என்ன நம்ம செஞ்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளை நாமே இந்த வருஷம் கடைசியில இருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நம்ம தேவனுடைய சத்தியங்களை கேட்டிருக்கோம். எந்த அளவுக்கு மாறி இருக்கோம்? தேவன் மேல எவ்வளவு பற்றுதலா இருக்கும்? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். பார்த்தாதான். ஒரு சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில கூட பழைய கணக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்ம இந்த வருஷம் முழுவதும் வியாபாரம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லாபம் வந்தது,
எவ்வளோ நஷ்டம் வந்தது பார்ப்போம். நஷ்டம்னா அடுத்த வருஷம் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் விசுவாசம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சென்ற வாரம் கூட ஒரு பிரதர் கூகுள் எடுத்தாரு, ஒரு அருமையான சத்தியம், வருஷம் முழுவதும் கணக்கு பார்க்கறது இல்லைங்களா? இதெல்லாம் கேட்குறீங்களா? கூகுள் மீட்ல கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு ஒரு பாடமா தர்றார். வாசிங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. ஆ, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பாத்தீங்களா? இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திஷ்டாந்தங்களாக நடந்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு. இதே தானே பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா. உலகத்தின் முடிவில் இருக்கோம். ஏன் இருக்கோம்? ஏன் இன்னும் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறார்? தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறபடியினால். அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தாமதியாமல் நாம் எல்லாரும் மனம் திரும்புவதற்காகவே தாமதிக்கிறார். இன்னும் நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கு, ஆனா நம்மளை விரும்புறார். இவங்களாலதான் இவங்க நம்ம நேசித்த ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவ்வளோ, நீ அக்னியில போனாலும் சரி, ஆற கடந்தாலும் சரி, கடல்ல நடந்தாலும் சரி, உனக்கு ஒன்னாவது சொன்னார். ஆனா அவங்க யாருமே கடைசி வரைக்கும் கீழ்ப்படியல. அதனால்தான் கடைசி ராஜா கிட்ட, சிதேக்கியா கிட்ட என்ன சொல்லிட்டாரு? பாகையை கழுட்டு, கிரீடத்தை எடுத்து போடு, இனி அது உண்மை கிடைக்காது. அந்த பாகையும் கிரீடையை யாருக்கு தரப்போறாரு? ராஜாக்களும் மாசாரிகளா நமக்கு தான் தரப்போறாரு. சரிங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு திஷ்டாந்தங்களா நடந்தது அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயங்கள் இந்த கேரக்டர்ல வருது. ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா பாபிலோன், ரெண்டாவது நேபுகாத் நேச்சார், மூன்றாவது பெரிய சிலை, நான்காவது எரிகிற அக்னி சூளை, ஐந்தாவது பாத்தீங்கன்னா அந்த 3 பேர் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. சரிங்களா? இப்ப பாபிலோன் ஃபர்ஸ்ட் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே அங்க நல்லா பழகினவங்க, புழக்கத்துல உள்ளவங்க தான் இல்லைங்களா? பாபிலோன்னாவே எதுங்க? குழப்பம். ஆ? ஆ? குழப்பம். குழப்பம். ஓகே, எதற்கு அடையாளமா சொல்லுவோம்? சத்தமா சொல்லுங்க. பெயர் சபைகள். பெயருக்கு ஒரு சபை, பெயருக்கு என்ன பண்றோம்? ஒரு சபைக்கு போறோம். அங்க மனம் திரும்புதல் விஷயம் இருக்கா? இல்ல. அதுதான் பாபிலோன். பாபிலோன் என்னாவே பெயருக்காக இருக்கக்கூடிய ஒரு சபை. அதுதான் மகா பாபிலோன். அங்க ஒரு பாபிலோன் இருந்தது, அது ஒரு குழப்பம், அது விழுந்து போச்சு. இங்க இருக்கிற பாபிலோன் அதை காட்டிலும் மீறின பாபிலோன், மகா பாபிலோன். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 18:2 வாசிங்க. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள தேவன் 2 முறை சொல்றாரு, ஒரு முறை சொல்றாருன்னா அதுல விஷயம் இருக்கும். அங்க கவிழ்ப்பேன் 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 சொன்னாரு, 3 முறை படையெடுத்தாங்க. அதே மாதிரி இங்க மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது சொன்னாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒன்னு புரோட்டஸ்டன்ட் சபைகள், இன்னொன்னு ஆர்சி சபை இல்லைங்களா? இதை 2 தான் பார்த்து என்ன சொல்றாருன்னா மகா பாபிலோன். அது என்ன வீடா? பேய்களுடைய வீடு, அசுத்த ஆவி தங்கரமிடம். அசுத்த ஆவின்னு ஏன் சொல்லுது? பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? பரிசுத்த ஆவினா உண்மை, தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தமா வருது. அதே வார்த்தைய என்ன பண்றாங்க? பரிசுத்த குலைச்சலாக்கி பேசுறாங்க. அதுதான் அங்க அசுத்த ஆவியா கன்வெர்ட் ஆகி போகுது. சரிங்களா? அதுலயே 3ஆம் வசனம் வாசி. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மது குடிச்சவன் என்ன பண்ணுவான்? கண்டபடி வளருவான், நினைவில்லாம வளருவான் இல்லைங்களா? மது குடிச்சவன். அதனால எதை பேசினாலும் காலையில பேசிக்கலான்னுவாங்க மது குடிச்சவங்க கிட்ட இல்லைங்களா?
அந்த மாதிரி தான் நிலையில்லாம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க. அதனால்தான் அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவர்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர்கள் அவருடைய செல்வ செழிப்பின் மிகுதியால் ஐஸ்வர்யமானார்கள் என்று விளம்பினது. சரிங்களா? அப்போ பாபிலோன்னாவே அது ஒரு பெயர் சபைக்கு அடையாளமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார். இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது எல்லா மாநகரையும் பிடிச்சிட்டாரு. கிட்ட எல்லா தேசத்துல உள்ள ராஜாக்கள் எல்லாத்துக்கும் இவருக்கு கண்ட்ரோல்ல தான். இவர் யாரா இருக்கும்? இவர் யாரா இருக்கும்? பாபிலோனுக்கே இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? ஹெட் சாத்தான். இவன் கிட்டதான் கிட்ட 90% ஜனங்கள் என்ன இருக்காங்க? அடிமையா இருக்காங்க. இவர் சிலைய வணங்க சொன்னா வணங்கணும். இவர் என்ன சொன்னாராம் கேட்கணும். பெரிய பெரிய திறமசாலிகள் கூட இவர்கிட்ட தான் என்ன பண்ணியிருக்காங்க? மாட்டிட்டு இருக்காங்க. அந்த தானியேலுடைய 3 நண்பர்கள் மாதிரி திறமைசாலிகள், பலசாலிகள், அறிவியல் கூர்ந்தவர்கள்லாம் நம்மளாம் எப்படி இருந்தோம்? முதல்ல அவனுக்கு அடிமையா தான் இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறோமா? வந்தாச்சா? வந்துட்டே இருக்கும் பதே. இன்னும் ஒரு தெருவு தான், ஒரு 20 நாள் அப்படி போய் ரைட்ல டர்ன் பண்ணா வந்துருவோம் பதர் என்ற மாதிரி இருக்கிறோமா? இல்ல அங்கேயே தான் இருக்குமா? 90% மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. சரிங்களா? அவன் யாருக்கு அடையாளமா இருக்கான்னா, இந்த பாடத்தை பொறுத்தவரையும் நேபுகாத் நேச்சார் சாத்தானுக்கு அடையாளமா இருக்கார். வாசிங்க யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதி நேபுகாத் நேச்சார் எப்படி அந்த உலகத்துக்கே அதிபதி? அவர் நினைச்ச சட்டங்கள் தான் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கவர்மெண்டா இருந்ததோ, இன்னைக்கு சாத்தான் அப்படிதான் வச்சிருக்கான். அவனுக்கு கீழே டிவைஸ்னு வச்சிருக்கான். ஏகப்பட்ட டிவைஸ் வச்சு ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கானா மோசம் போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏன்னா அவங்க எல்லாம் அப்படிதான். எவ்வளவோ ஒரு தேவன் சொல்லி காமிச்சார், தீர்க்கதரிசிகள் காமிச்சார், ராஜாக்களை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணி காமிச்சார். கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியவே இல்லை. அதனாலதான் கிரீடத்தை எடுத்து போடு, இனிமே உனக்கு கிடையாது அப்படின்ட்டார். சரிங்களா? அவன் நிச்சயின்படியே செய்ப்பா. அதே மாதிரிதான் இன்னைக்கு சாத்தான் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவனை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல தான் எல்லாம் செய்யறாங்க. சரிங்களா? இது அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய சிலை, இது எதுக்கு அடையாளமா இருக்கு? பெரிய சிலை கிட்டத்தட்ட 12 மாடி பொண்ணுல செஞ்சு வச்சிருக்காரு. இதைத்தான் எல்லாரும் வணங்கணும்ட்டு என்ன பண்ணியிருக்காரு? முடிவு பண்ணியிருக்கார் சாத்தான். அது என்னவா இருக்கும்? அதுதான் தவறான போதனைகள். இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அந்த தவறான போதனைகளை தான் எல்லாரும் கேட்க விரும்புறாங்க. நியூ இயர் அன்னைக்கு போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம். இன்னைக்கெல்லாம் இந்து கோவிலையும் நியூ இயர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, மசூதிலையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, பெயர் சபையிலையும் எப்போதும் போல கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னதான் 26 புது வருஷம் பிறக்கும் போது நைட்டு 12 மணிக்கு என்ன ஆகுனே தெரியல. திருப்பி காலையில பாத்தீங்கன்னா அந்த புத்தி அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. வாக்குத்தத்தம் வாங்கிட்டு வருவாங்க, இனிமே நீ தேவனுடைய பிள்ளையா இருப்ப அப்படின்னு கொடுத்துருப்பார். காலையில பார்த்தா அவரு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருப்பார். சரிங்களா? அப்போ தவறான போதனைகள்,
இந்த பெரிய சிலை. இதை எல்லாரும் வணங்கும்படி அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான்னா சாத்தான் இந்த உலகத்துல, உனக்கு பிள்ளையார் கோயில் தான் பிடிக்குமா, பிள்ளையார வணங்கு. உனக்கு பெண்டிகாஸ்ட் தான் பிடிக்குமா, பெண்டிகாஸ்டுக்கு போ. உனக்கு ஜெகோவா விட்னஸ் தான் பிடிக்குமா, ஜெகோவா விட்னஸ்க்கு போ. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு சௌகரியத்தை தகுந்த மாதிரி நீங்க ரொம்ப தூரம்லாம் வர வேணாம், உங்களுக்கு அங்கேயே ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி தரேன், நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி வீட்டு பக்கத்திலேயே என்ன பண்ணிடுவோம், வயசானவங்களா முதல் மாடி ஏற முடியாதா, கீழேயே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சகல சௌகரியங்களும் என்ன பண்றான், பண்ணி கொடுக்குறான். அதனால்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தனியா கூட்டு வந்து அந்த ராஜாங்க ரகசியத்தை எல்லாம் என்ன பண்றாரு, சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். வாசிங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசை உடையவர்களாய் ம், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். ம், பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, ம். அவர்களுடைய அழிவு உறங்காது. அவர்களுடைய அழிவு உறங்காதான். அதனால எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் ம், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவுமான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். இந்த 3 பேர் விசுவாசத்தை காமிச்சாங்க பாருங்க. தந்திரமான போதகம் தெரியுது அவங்களுக்கு, இந்த சிலையில ஒண்ணுமே இல்லை இல்லையா, அவங்க விசுவாசத்துல ஜெயிச்சாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கு தெரியணும். நாம் இனி குழந்தையா இருக்கக்கூடாது. குழந்தை தான் என்ன பண்ணும், என்ன சொன்னாலும் நம்பிடும். வாமா உனக்கு பிஸ்கெட் தரேன்னா அம்மா அப்பா விட்டு வந்துடும் இல்லையா. நம்ம இப்ப இருக்கிற குழந்தை கொஞ்சம் விவரம், என்ன பிஸ்கெட் அது, இதையா போய் வாங்கிட்டு வந்த அப்படின்னு கொஞ்சம் விவரமா கேட்டு போயிடும். அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எல்லா தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கா, வசனத்தின்படி இருக்கா, எல்லாம் பார்க்கணும். சரிங்களா. 3வது விஷயம் அதை பார்த்தோம். அடுத்தது எரிகிற அக்னி சூளை. இது எதுக்கு அடையாளமா இருக்கு, உபத்திரமா, சோதனையா, ரொம்ப வேதனையா இருக்கு. ஃபர்ஸ்டே ஆதார வசனமே வாச்சோம், விசுவாசம். விசுவாசம் அந்த எரிகிற அக்னி சூளையில தான் அவங்கள போட்டாங்க. அவங்க விசுவாசமா தேவன் மேல இருந்ததால தேவன் தன் தாசனை அனுப்பி என்ன பண்ணாரு, விடுதலை பண்ணார். சரிங்களா. வாசிக்கிறோம், வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பாத்தீங்களா, பிரியமானவர்களே, உங்களுக்காக என்ன இருக்கு, எரிகிற அக்னி சூளை இருக்கு. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமையா நினைக்காதீங்க. இது எதுக்கு தெரியுமா எரியுது, எதுக்கு தெரியுமா நமக்கு பாடுகள் இதெல்லாம் வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் தேவன் மேல உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கிறோமா, விசுவாசம் வச்சிருக்கிறோமா. ஏன்னா அவர் ராஜாக்கள் ஆவறதுக்கு, அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் தகுதியானவங்களான்னு டெஸ்ட் பண்றார். அதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அக்னி இங்க வச்சிருக்கார் அப்படின்னு பாக்குறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. இன்னைக்கு பொண்ணு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஆயிடுச்சு, 2 லட்சம் ஆகணும்னா கூட ஆயிடும். எத்தனை லட்சம் ஆனாலும் அது என்ன ஆகும், அக்னியில தான் சோதிக்கப்படும் இல்லைங்களா. ஆனா அது அழிந்து போறதான். அழிந்து போற பொண்ணே அக்னியினாலே சோதிக்கப்படுது. உங்கள் விசுவாசம் அதை காட்டிலும் விலையேறப்பட்டது. எப்படி 7 மடங்கா இன்க்ரீஸ் பண்ணாரு, இதை காட்டிலும் உங்கள் விசுவாசம் விலையேறப்பட்டதா இருக்கு. சரிங்களா. அது விசுவாசம் சோதிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். யாருக்கிட்டையாவது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்காரா? வெளிப்படுற மாதிரி நம்ம நன்றா தானே வெளிப்படுவார். நம்ம ஏற்கனவே அதை ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். ரோட்ல போகும்போதே யாராவது வந்து இடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஓங்கி ஓங்கி அவனை அடிப்போம். ஏ பதர்
ஒருத்தர் வந்து இஷ்டான்னு வச்சுங்க, தெரியாம என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் இடிங்கன்னு சொல்லுவீங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து மேல போய் இடிச்சா என்ன பண்ணுவாரு? அப்பதான் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வெளிப்படுவார். பொறுமையோட நடந்து போச்சு. அவரை திட்டினாவ போகுது, அடிச்சினாவ போகுது. தம்பி இனிமே பார்த்து வாங்க. ஆனா நமக்கு தான் சேதாரம். நம்ம சேதாரம் ஆவறதுக்காகவே தேவன் நம்மளை அனுமதிச்சிருக்கார். மற்றவர்களாக நம்ம ஏமாற்றப்படணும். நம்ம மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. கறிக்கடைக்கு போறோம், 1 கிலோ கறி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாங்க. ஃபுல்லா எலும்பா போட்டு ஏமாத்திட்டான். வீட்டில் வந்து என்ன ஆகும்? அக்னி சோதனை நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த கறியை கொண்டு போய் அவன் மூஞ்சில வீசுறதா, தேவன் இன்னைக்கு இதான் அனுபவிச்சிருக்காருன்னு சாப்பிட்றதா? இல்லையா? நம்ம வந்து ஏமாறுறதுக்காகவே பிறந்திருக்கோம். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும் இந்த உலகத்துல, அந்த மாதிரி தான் நம்ம வாழணும். அதுதான் தேவனுடைய குணலட்சணம். நம்ம யாரையும் ஏமாத்திடக்கூடாது. நம்ம ஏமாந்தா கூட அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஏன்னா தேவனுடைய சிச்சை இல்லாம நமக்கு அது அனுமதிக்காது. அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். சரிங்களா? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. என்னங்க இப்படி போட்டு கொளுத்திடுவாரா நம்மள? அப்படி இல்லை. நம்மளை பட்சிக்கிறார்னா நம்மளை உருவாக்குறார். புரியுங்களா? இந்த வசனத்தை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? தேவன்னா இப்படி இருக்காரு, பட்சித்துவார் பொழுது நம்மளை உருவாக்குற தேவனா இருக்கிறார். சரிங்களா? அதனால்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது. நம்மெல்லாம் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கட்டிட்டு இருக்கோம். சில பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு ஏற்கனவே அக்னி பரீட்சை நடக்குது. எடுக்காதவங்களுக்கு ரெடியா வெளியவே இருக்கு. திடீர்னு ஒரு அக்னி சோதனை நடக்கும். எப்படி அக்னியில போட்டு பார்க்கும்போது அது எப்படி வேலைப்பாடு இருக்கு. ஒருத்த புல்லுல கட்டினா என்ன ஆயிடும்? உடனே வெந்துடும் இல்லைங்களா? மரத்துல கட்டினா கொஞ்ச நேரம் நின்று எரியும். விலையுயர்ந்த கற்கள் கட்டினா அது மேலே என்ன ஆகும்? பாலிஷ் ஆகும். அப்போ நாளானது என்ன பண்ணும்னா அது விளங்க பண்ணும். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை வரணும். வந்தாதான் தேவனுடைய பிள்ளையா இருப்பான். எதுவுமே இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம வந்தோம் போனோம் அவங்க உண்டு, அவங்க சோறு உண்டு, அவங்க சட்டி உண்டு, அவங்க குழம்பு உண்டுன்னு இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. கண்டிப்பா என்ன பண்ணணும்? சோதனை வரணும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டு. சரிங்களா? அந்த 3 பேர் யாருக்கு அடையாளமா இருக்க? விசுவாசத்துல உறுதியா நின்னாங்க. அவங்க 3 பேர் தான் திருச்சபைக்கு அடையாளமா இருக்காங்க. சரிங்களா? வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? விசுவாசிக்கிறது மாத்திரம் கிடையாது. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா தோத்திரம் 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 ஆண்டவரே சொல்லி இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. 4 மணிக்கு முட்டிக்கால் போட்டு ஜபம் பண்றதுல பிரயோஜனம் இல்லை. நாள் முழுவதும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறதும் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்னதான் பிரயோஜனம்? பாடுபடணும். பாடுபடுறதுக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பில்லை. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார். நம்மளே வாலண்டியரா போனோம். யாரோ செய்யறாங்க, நமக்கு என்ன? நம்ம என்ன பண்ணலாம்? விசுவாசம் மாத்திரம் வச்சுதான் பாடல. அதுக்கு அது மித்தம் பாடுகளும் என்ன பண்ணுது? உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாசிங்க.
கொலோசியர் 1:27. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று ம், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாத்தீங்களா? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியமுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? தெரியப்படுத்தி சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்ற. எவ்வளோ பெரிய மாபெரும் ஸ்லாக்கியத்தை நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம ஏதோ சாதாரண ஒரு குடோன்ல உட்காந்துருக்கிறோம். என்ன பெதர் மகிமை, என்ன பெதர் இப்படி இருக்கு அப்படின்றோம். இங்கதாங்க தேவன் இருக்காரு, இங்கதான் கிறிஸ்து இருக்காரு. சொல்றாரு, பரீட்சிக்கப்பட்ட கல் எங்க வச்சிருக்காராம்? சியோன்ல தான் வச்சிருக்காரு. அது அது எல்லா கற்களை காட்டிலும் விலையுயர்ந்த கல்லா இருக்கு. சரிங்களா? 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாத்தீங்களா? அவர் பாடுகளுக்கு நம்ம யாருங்க? பங்காளிகள். பங்காளிக்கு ஒரு பிரச்சனைனா ஓடுறோம். கிறிஸ்துவோடைய பாடுகளுக்கு பங்காளின்னா ஓடுறோமா? என் பங்காளிக்கு இப்படி ஆகி போச்சுன்னு ஓடுறோம். அவர் பாடுகளுக்கு பங்காளிகளா ஓடணும். அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? 1 பேதுரு 4:15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் நம்ம இன்வால்வ்மெண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம மத்தியில அவர் என்ன பண்றாரு? இருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிட்டு இந்த சப்ஜெக்ட் முடிக்கலாம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இயேசு இருங்கள். கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கிருபையின் மேல் என்ன பண்ணுங்க? பூரண நம்பிக்கை உள்ள. தேவன் நம்ம மேல கிருபை வச்சதால் தாங்க நமக்கு இந்த சத்தியமே கிடைச்சிருக்குது. இல்லைன்னா கிடைக்காது. எவ்வளவு பேர் இருக்காங்க, போய் சொல்லி பாருங்க, காதலே வாங்கிக்க மாட்டாங்க. எம்சில் வச்ச மாதிரி இருப்பாங்க. எம்சில் தெரியுமா? அப்படியே வச்சோம்னா கல்லு மாதிரி ஆயிடும். அது எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி காதுகள் என்ன பண்ணிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால்தான் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளது. அப்போ அந்த 3 பேர் மாதிரி தேவன் நமக்கு தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்க போனாலும் சரி, அந்த விசுவாசத்துல எப்படி உறுதியா இருந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் விசுவாச குறைச்சலா மாத்திரம் இருந்துடக்கூடாது. கடைசி வரைக்கும் என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாரும் விட்டுட்டு போனா கூட சரி, தனிமையா இருந்தா கூட சரி, தேவன் மேல என்ன இருக்கணும்? பட்டுதலா இருக்கணும். அப்பதான் நம்ம காட்டக்கூடிய விசுவாசம் தேவனிடத்துல போய் சேரும். சரிங்களா? விசுவாசத்தோட இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.